நமஸ்தே குட்டீஸ், நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரவீன் பூர்வாத் செகண்ட் பேப்பர்ல 5th எக்ஸசைஸ் கிசி दो पर टिप्पणियां लिखिए. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிப்பனி ஜெகநாத் அப்படிங்கிற கேரக்டர் தான் நம்ம டிப்பனில பார்க்க போறோம். இது நம்ம तेलुगु के सुप्रसिद्ध कहानीकार की जगदग्नि शर्मा की कहानी तोता और मैना का प्रधान पात्र है जगन्नाथ. இந்த ஜெகநாத் அப்படிங்கிறவர் இந்த தெலுங்குல ஒரு ஃபேமஸான கதாசிரியர் ஜகதக்னி சர்மா அவரோட ஒரு ஸ்டோரி தோத்தா और मैना. அந்த கதையில வர ஒரு முக்கியமான கேரக்டர் தான் ஜெகநாத். जगन्नाथ रामैया के घर की गायों की देखभाल करने वाला व्यक्ति था. ஜெகநாத் ராமையாவோட வீட்டில் இருக்க அந்த பசுக்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள். உசே गायों के गहरा प्रेम था. அவருக்கு அந்த பசுக்கள் மேல ரொம்ப அன்பு இருந்தது. அவர் சபி गायों उसकी बात मानती थी. பசுக்களும் என்ன பண்ணுது, இவர் சொல்றத கேக்குது. वह उन्हें नाम देता, சரானே ले जाता और प्यार से पालता था. இவர் என்ன பண்றாரு, அந்த மாடுகளுக்கு பேர் வைக்கிறார். குழந்தைங்களுக்குலாம் பேர் வைக்கிறோம், அப்புறம் பெட் அனிமல்ஸ்க்குலாம் பேர் வைக்கிற மாதிரி இவர் பேர் வைக்கிறாரு. அதை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப அன்போட வளர்க்குறாரு. ஜெகநாத் பூரி நிஷ்டா சே அப்னா காம் கர்த்தா தா. ஜெகநாத் முழு ஈடுபாட்டோட தன்னோட வேலையை செஞ்சுட்டு வராரு. கர்கே லோக் பி உசே பசந்த் கர்த்தே தே. அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் இவர் மேல அன்பு இருக்கு, அன்பு வச்சிருக்காங்க. உஸ்கி பத்னி ராமி ராமையா கி பகு சீதம்மா கி சஹேலி தி. அது இவரோட ஒய்ஃப் ராமிக்கு அந்த ராமையா அந்த வீட்டு அந்த பசுவோட ஓனர் இருக்கார் இல்லையா ராமையா, அவரோட மருமகளுக்கு தோழி. அப்னி பச்சே கே பிரதி பியார். அதை தன்னோட குழந்தை மேல இவருக்கு எப்படி அன்பு இருக்கு அப்படிங்கறத இதுல காமிக்கிறாங்க. कुछ दिनों बाद जगन्नाथ की पत्नी रामी भी बच्चे को जन्म देकर मर गई. அதாவது கொஞ்ச நாளைக்கு அப்புறம், அதாவது இதுக்கு முன்னாடி அந்த 2 பசுக்கள் இருக்கு இல்லையா தோத்தா மைனா அப்படின்னு, அந்த மைனா தன்னோட கன்றுக்குட்டியை ஈன்றுட்டு இறந்து போயிருது. அதுக்கப்புறம் குச்சு தினம் கே பாத், அந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த ராமி இவரோட ஜெகநாத்தோட ஒய்ஃப் ராமி இருக்காங்களே அவங்களும் குழந்தை பிறந்தோன்னே இறந்துடுறாங்க. इस दुख के बावजूद वह अपने बच्चे के लिए जीता रहा और गायों की देखभाल करता रहा. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் தன்னோட குழந்தைய வளர்க்கறதுக்காக அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த பசுக்களையும் பார்த்துட்டு வர்றாரு. वह बच्चे को कुछ समय ராமையா के घर छोड़ देता. எல்லா நேரமும் இவர் தானே வச்சுக்க முடியாது இல்லையா, ஸோ அந்த ராமையா வீட்டில் கொஞ்சம் நேரம் விடுறாரு இவர் இந்த மாடு மேய்க்கெல்லாம் போகும்போது. अपने बच्चे का ख्याल वह पूर्ण मन से करता था. இவர் தன்னோட குழந்தைய ரொம்ப முழு மனசோட ரொம்ப அன்பா பார்த்துக்கிறாரு. अपने बच्चे को प्यार करने वाला एक पिता के रूप में उसका चित्रण इस कहानी में किया गया है. அதாவது தன்னோட குழந்தைய அன்பா பார்த்துக்க கூடிய ஒரு நல்ல தந்தையா அவரோட கேரக்டர் இதுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. சீதம்மா கே பியார் சே கத்கத். சீதம்மாவோட அன்புல இவர் உருகி போயிடுறாரு. एक दिन शाम को घर के बाहर बैठकर सीतम्मा गायों के देख रही थी. ஒரு நாள் ஈவினிங் இந்த சீதம்மாயார் அந்த ராமையாவோட மருமகள் அவங்க அந்த வெளியில உட்காந்து அந்த பசுக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. तभी तोता अपने और मैना के बछड़े दोनों को प्यार से छाट कर मातृ स्नेह दे रही थी. அப்போ தோத்தா அப்படிங்கிற அந்த மாடு இருக்கு இல்லையா, அது அந்த மைனா ஏற்கனவே குட்டி போட்டு இறந்துருச்சு கண்ணுக்குட்டி பிறந்தோடனே. அந்த மைனாவோட கண்ணுக்குட்டிக்கும் தன்னோட கண்ணுக்குட்டிக்கும் 2 பேர்த்தையும் இது என்ன பண்ணுது, ரொம்ப அன்போட தன்னோட நாக்கால தடவி கொடுத்து அன்பை வெளிப்படுத்துது. தோனோ பஸ்டே உஸ்கா தூத் பீ ரஹே தே. 2 குட்டிகளும் இந்த தோத்தா கிட்ட பால் குடிக்குது. तोता का प्यार भरा व्यवहार देखकर சீதம்மா கா கட்டோர் ஹிருதய பி பிகல் கயா. இந்த தோத்தாவோட அன்பை பார்த்தோன்னே இவங்க ஏற்கனவே இந்த ராமியோட குழந்தை மேல வெறுப்பை காமிக்கிறாங்க. ஏன்னா ராமி இறந்ததுக்கு அந்த குழந்தை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்த அந்த கட்டோர் ஹிருதய பி அந்த கடுமையான இதயம் கூட என்ன ஆகுது, உருகிருச்சு அப்படிங்கிறாங்க. உஸ்கே மன்மே மாத்ருவத்சல் பாவனா உமர்னே லகி. இவங்களோட மனசுல அந்த தாய்மை அப்படிங்கிற உணர்வு பொங்கி வருது அப்படிங்கிறாங்க.
वह मातृहीन बच्चे को रोते हुए देखकर उसे अपनी गोद में लेकर दूध पिलाने लगी. அவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மா இல்லாத அந்த குழந்தை அழுகிறத பார்த்தோன்னே அவங்க தன்னோட மடியில் எடுத்து வச்சு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. जब जगन्नाथ भी सीतम्मा को अपनी माता के समान माने लगा. அப்போ வந்து அந்த ஜெகநாத் என்ன பண்ணுறாரு, அந்த சீதம்மா பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு தாய் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்கள்ட்ட இருக்கிறத அவர் பார்க்குறாரு. விசேஷதாயே ஜெகநாத் का चरित्र பசு பிரேம் से भरा एक महान சேவக்காக, அதாவது இந்த ஜெகநாத்தோட கேரக்டர் எப்படின்னா அனிமல்ஸ்ட ஒரு அன்பு காமிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பர்சனாக காமிச்சிருக்காங்க. ஜெகநாத் கா சரித்திர தியாக் பரோப்கார் और சேவா குண் से भरा पड़ा है. ஜெகநாத்தோட அந்த கேரக்டர் வந்து ஒரு தியாக மனப்பான்மை உள்ள, மற்றவங்களுக்கு அதாவது எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்கிற அந்த குணம், அப்புறம் சேவை, இது எல்லாமே நிறைந்ததாக இருக்கு. சஃபல் பாத்திரகை, அவர் ஒரு சிறந்த கேரக்டராக இருக்காரு. இது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.